காஞ்சிபுரம் அருள்மிகு ஏகாம்பரநாதர் திருக்கோவிலில் பங்குனி உத்திர பெருவிழாவில் ருத்ரகோட்டி விமானத்தில் வீதி உலா வந்த ஸ்ரீ ஏகாம்பரநாதர் சுவாமி. பஞ்சபூத ஸ்தலங்களில் நிலத்திற்குரிய ஸ்தலமாக விளங்கும் காஞ்சிபுரம் ஸ்ரீ ஏகாம்பரநாதர் திருக்கோவிலில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு பிறகு பங்குனி உத்திர பெருவிழாவானது கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கி நடைபெற்று வருகின்றது. அந்த வகையில் ஸ்ரீ ஏகாம்பரநாதர் சுவாமி, ஏலவார் குழலி அம்மையார், விநாயகர், முருகர், சண்டிகேஸ்வரர் என பஞ்சமூர்த்திகளுக்கு அவரவர்களுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று காலை மாலை என 2 வேளைகளிலும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகின்றனர். அந்த வகையில் பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான பங்குனி உத்திர திருக்கல்யாணமானது விசேஷமாக நடைபெற்றது. இந்த நிலையில் இரவு பஞ்சமூர்த்திகளுக்கான சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று ஸ்ரீ ஏகாம்பரநாதர் மற்றும் ஏலவார் குழலி அம்மையாருக்கு வெள்ளை நிற பூக்களால் முழுவதும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு எழுந்தருளினர். இதனைத் தொடர்ந்து ருத்ரகோட்டி விமானத்தில் சுவாமி ஏகாம்பரநாதர் சுவாமி எழுந்தருள பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பின்னர் மேளதாளங்கள் முழங்க ஏராளமான பக்தர்கள் ருத்ரகோட்டி விமானத்தினை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனமும் மேற்கொண்டனர். விழா ஏற்பாடுகளை காஞ்சிபுரம் வன்னியர் குல சத்திரிய வம்சத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர்.